மண்டபத்தை விட்டு கிளம்பிய இருவரும் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஹேமா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். இதை பார்த்த பிரபு அவள் குழந்தையை பற்றி தான் யோசிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். இப்போ ஏதாவது பேச்சு கொடுத்து அவள் மனதை மாற்ற வேண்டும் என்று யோசித்த அவன், ஹே, நம்ம எங்கேயாவது போகலாமா? மணி 10:30 தான் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் என்றான். திடீர்னு எங்கேயாவது போகலாம்னு சொன்னா எங்கே போகிறது என்றாள் ஹேமா. வேளாங்கண்ணி பீச்சுக்கு போகலாமா என்றான் பிரபு. பீச் தான் சென்னையிலேயே இருக்கே, எதுக்கு வேளாங்கண்ணிக்கு போகணும் என்றாள் அவள். சென்னை பீச்சு நீ நிறைய தடவை பார்த்துருப்ப, அதான் வேளாங்கண்ணி போகலாம்னு சொன்னேன். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடலாம் என்றான். நாளைக்கு நைட்டா? உண்மையாக தான் சொல்கிறியா என்றாள் அவள். ஆமாண்டி, நிஜமாக தான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க ஒரு மாதிரி இருக்குது, அதான் போகலாம்னு சொன்னேன். ஹனிமூன் போகலாம்னு போட்ட பிளான் தான் ஊற்றிக்கிச்சு, அதான் பக்கத்துலேயே போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஓகேனா போகலாம் என்றான். என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் எப்படி வராமல் இருப்பேன்? உடம்பு சரியில்லைங்கிற ஒரே காரணத்தை வச்சு வீட்டுக்குள்ளேயே போட்டு கொன்னுடுவேன்னு நினச்சேன். இப்போது எனக்கே நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. நான் கண்டிப்பாக வரேன் என்றாள். அப்பாடா, இவன் மனசை எப்படியோ மாற்றியாச்சு என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டான் பிரபு. ஆமாம், வேளாங்கண்ணி போகிறதெல்லாம் சரிதான், ட்ரெஸ் எல்லாம் வேணுமே, என்ன பண்ணுறது என்றாள் அவள். ஏ லூசு, போகிறதுனா அப்படியே போகிறோம்னு அர்த்தமா? வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் போகிறோம் என்றான். அப்படியா, சரி சரி என்று ஆனந்தத்துடன் தலையை ஆட்டினாள். வீட்டிற்கு போகும் வழியெல்லாம் வேளாங்கண்ணியில் என்ன இருக்கும், இது இருக்குமா அது இருக்குமா என்று பிரபுவை தொல்லை செய்து கொண்டே வந்தாள். அவனும் அவளுக்கு பதில் கூறிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தான். காரை விட்டு இறங்கிய இருவரும் ரூமிற்கு சென்றனர். அப்பாடா, இந்த புடவை நகையெல்லாம் கசகசன் இருக்கு என்று கலட்டி எறிந்தாள் ஹேமா. பிரபு அவளை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். என்னடா இப்படி வச்சுக்கண்ணு வாங்காமல் பார்க்குற என்றாள் அவள். அப்புறம் இப்படி வந்து நின்னா பார்க்காம என்ன பண்ணுவாங்க? வரியாடி, கசம்சா பண்ணலாம் என்று கையை பிடித்து இழுத்தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறம் கார் ஓட்ட முடியாது, ரொம்ப டயர்டாகும், விடு என்றாள். எதையாவது சொல்லி தப்பிச்சிட்றியே, கேடி தாண்டி நீ என்றான். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு என்றாள் அவள். ஆமாண்டி, வேளாங்கண்ணி ரொம்ப தூரம் இருக்குது, நம்ம அங்கே போய் சேரவே சாயங்காலம் ஆகிடும். சும்மா 2 செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ, நம்ம தான் நாளைக்கே வந்துடுவோம்ல என்றான். சரி சரி என்று உடனே தேவையானவற்றை எடுத்து வைத்துவிட்டு கிளம்பினாள் ஹேமா. பிரபு கீழே சென்று வேலையாட்களை நாளை மறுநாள் வாருங்கள் என்று அனுப்பி வைத்துவிட்டு ரூமிற்கு சென்றான். ஹேமா கிளம்பி ரெடியாக நின்றாள். பிரபுவும் 5 நிமிடத்தில் கிளம்பி விட்டான். தேவையான பொருள் மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஹேமாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். என்னடி, எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எதுவும் மறக்கலையே என்றான். இல்லை, எதுவும் மறக்கலை, கிளம்பலாம் என்றாள். இருவரும் வீட்டை விட்டு கிளம்பினர். செல்லும் வழியில் இடையே ஒரு கடையில் நிறுத்தி தேவையான தின்பண்டங்களை வாங்கி கொண்டான் பிரபு. எதுக்கு இவ்வளோ வாங்கின என்று திட்டினாள் ஹேமா. உனக்கென்னப்பா, நீ பாதி தூரம் போகிறதுக்குள்ளே தூங்கிடுவ. உன்னைய பார்த்தா எனக்கும் தூக்கம் வரும். நான் தூங்காமல் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கார் ஓட்டுவேன் என்றான். ஏண்டா, வேளாங்கண்ணி அவ்வளோ தூரமாவா இருக்குது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் அவள். இல்லடி, காரில் போனால் 2 மணி நேரத்தில் போயிடலாம் என்றான். அப்போது சரி, நானும் தூங்காமல் வரேன் என்றாள். சரி வா என்று காரில் பாட்டை ஓட விட்டு கொண்டு சென்றான். ஹேமா அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கவில்லை, அதற்குள் தூங்கிவிட்டாள். அதை பார்த்த பிரபு அவள் முழித்து விடக்கூடாது என்று சிரித்து கொண்டே பாட்டை ஆஃப் செய்தான். அவளும் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். பிரபு இருக்கும் தின்பண்டத்தை சாப்பிட்டு கொண்டே காரை நிறுத்தாமல் ஓட்டி சென்றான். வேளாங்கண்ணியும் வந்துவிட்டது. பிரபு ஒரு ஹோட்டல் அருகே காரை நிறுத்தினான். இருவருக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொண்டு பீச்சுக்கு அருகிலேயே ஒரு பெரிய ஹோட்டலில் ரூம் புக் செய்து விட்டு வந்து ஹேமாவை எழுப்பினான். என்னடா, வேளாங்கண்ணி வந்துட்டோமா என்றாள் அவள். வந்துட்டோம், சாப்பாடு வாங்கிட்டேன், ரூம் புக் பண்ணிட்டேன், மணி 1 தான் ஆகுது, சாப்பிட்டு தூங்கு, சாயங்காலம் பீச்சுக்கு போகலாம் என்றான். ஏண்டா, இப்போ போக வேண்டாமா என்றாள் அவள். இல்லை, இப்போ போக வேண்டாம், பயங்கரமாக வெயில் அடிக்குது, சாயங்காலம் போகலாம் என்றான். அவளும் காரை விட்டு இறங்கி அவனோடு ரூமுக்கு சென்றாள். இருவரும் கையை கழுவி விட்டு சாப்பிடத் தொடங்கினர். 2 வாய் சாப்பிட்டவள், சாப்பாடு நல்லாவே இல்லை என்றாள். இங்கே அப்படி தாண்டி இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்காது, கொஞ்சமாக சாப்பிடு, பசியோடு இருக்காத என்றான்.
சரி என்று பாதியை சாப்பிட்டுவிட்டு மீதியை வைத்து விட்டாள். பிரபுவும் சிறிது சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கும் உணவை வெளியே உள்ள நாய்க்குட்டிகளுக்கு வைத்து விட்டு வந்தான். சரி வாடி தூங்குவோம் என்றான். அவளும் அவனை கட்டிப்பிடித்து கொண்டு உறங்கினாள். இருவரும் உண்ட மயக்கத்தில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென்று அலாரம் அடித்தது. வாரி சுருட்டி எழுந்தான் பிரபு. எழுந்தவுடன் அலாரத்தை ஆஃப் செய்தான். மணி 4 ஆனது. ஹேமா அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். பீச்சுக்கு போகலாம் என்று 4 மணிக்கு அலாரம் வைத்திருந்தான். ஆனால் இப்போது ஹேமாவை எழுப்ப மனமில்லை. சரி 5 மணி வரைக்கும் பார்ப்போம், அவள் எழுந்திருக்கலைன்னா எழுப்புவோம் என்று அவள் பக்கத்திலேயே படுத்திருந்தான். அரை மணி நேரத்தில் முழித்து கொண்டாள் ஹேமா. அப்பாடா முழிச்சிட்டியா? மணி 4:30 ஆகுது. இப்போ பீச்சுக்கு போனால் சரியாக இருக்கும் என்றான். சரி இரு வரேன் என்று முகத்தை கழுவிவிட்டு கிளம்பினாள் ஹேமா. பிரபுவும் சட்டையை போட்டுக்கொண்டு கிளம்பி நின்றான். என்னடா மறுபடியும் காரில் போகணுமா என்றாள் அவள். இல்லடி நடந்தே போகலாம், பக்கத்தில் தான் இருக்குது. முதல்ல பீச்சுக்கு போய் குளிக்கணும், குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து மறுபடியும் குளிக்கணும். ஏன்னா அது உப்பு தண்ணி. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் பீச்சுக்கு போய் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பாடும் சாப்பிட்டு வருவோம் என்றான். ஹேமாவும் சரிவா கிளம்பலாம் என்றாள். அவள் கையை இறுக்கி பிடித்து கொண்டு நடந்து சென்றான். கடற்கரையை பார்த்ததும் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு என்றாள் அவள். ஆமாம், இது மே மாதம்ல கூட்டமாக தான் இருக்கும், வா போய் குளிக்கலாம் என்றான். நான் வரல, எனக்கு பயமாக இருக்கு என்றாள் அவள். என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் வரலன்னு சொல்கிற? சரிப்போ நான் போய் குளிக்கிறேன் என்று பிரபு தண்ணீரில் இறங்கினான். அவன் குளிப்பதை பார்த்த ஹேமா சிரித்து கொண்டு நின்றாள். பாடி ஜாலியாக இருக்கும் என்றான். உடனே ஹேமாவும் தண்ணீரில் இறங்கினாள். ஒரே ஆனந்தம் அவளுக்கு. பிரபுவை கட்டிப்பிடித்து கொண்டு தண்ணீரில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தாள். நீண்ட நேரம் ஆகிவிட்டது, போதும் வா, இதுக்கு மேலே விட்டால் சளி பிடிக்கும், ரூமுக்கு போகலாம் என்று அழைத்தான் பிரபு. வேறு வழி இல்லாமல் ஹேமாவும் எழுந்து சென்றாள். இருவரும் ஈர துணியோடு ரூமிற்கு வந்து சேர்ந்தனர். மணி 6 ஆனது. நேரம் போனதே தெரியலடா என்றாள் ஹேமா. ஆமாம், வா குளிச்சுட்டு கிளம்புவோம் என்றான் பிரபு. இருவரும் ஒன்றாக சேர்ந்து குளித்தனர். உடையை மாற்றிவிட்டு தலையை துவட்டி கொண்டிருந்தாள் ஹேமா. தலை பாதி காய்ந்தும் காயாமலும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்த பிரபு அவள் அருகில் சென்று குடு, நான் துவட்டி விடுறேன் என்றான். அவளும் கண் சிமிட்டாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வையில் மயங்கி போன அவன் மெல்ல அவள் இடையை பிடித்தான். அவளும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள். மெல்ல அவள் இதழை பற்றி முத்தமிட்டாள். அவளும் அவனை கட்டி அணைத்து முதுகை பற்றினாள். அவள் உடையை ஒவ்வொன்றாக அகற்றினான். வெட்கத்தில் கன்னம் சிவந்தபடி அவனை காதலோடு பார்த்தாள் ஹேமா. அவளை கட்டி அணைத்தபடியே காதல் லீலையை தொடங்கினான் பிரபு. காதலின் உச்சிக்கு சென்ற இருவரும் இயல்பு நிலைக்கு வந்தனர். வர வர உன்னோட சேட்டை அதிகமாயிடுச்சு என்றாள் ஹேமா. பிரபு சிரித்தான். சரி வா, சிரிச்சது போதும், கிளம்பலாம் என்றாள் அவள். சரி ட்ரெஸ்ஸை போடு என்றான். இருவரும் 5 நிமிடத்தில் ரூமை விட்டு கிளம்பினர். பிரபு பீச்சுக்கு அருகில் இருக்கும் கடைகளுக்கு ஹேமாவை அழைத்து சென்றான். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, இங்கே எல்லாமே கிடைக்கும் என்றான். அவளும் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து தனக்கு தேவையான பொருட்களை வாங்கினாள். போதும், மணி 8 ஆகுது, ரூமிற்கு போகலாம் என்றான். சரி இங்கே சாப்பிட்டு போகலாம் என்றான் பிரபு. அவளும் அவனோடு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள். இருவரும் தோசையை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். தோசையும் வந்தது. இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். ஏதேதோ சிரித்து பேசிக்கொண்டு இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். இன்றைய நாள் முழுக்க ஹேமா முகத்தில் ஒரே புன்னகைதான். பேசிக்கொண்டே பொடிநடையாக ரூமிற்கு வந்து சேர்ந்தனர். இருவருக்கும் ஒரே அசதி. இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டோம், ஒன்றும் தெரியலை, இப்போதான் களைப்பு தெரியுது என்றாள் ஹேமா. சரி விடு, தூங்குனா சரியா போயிடும், நல்லா தூங்கு என்றான். அவனும் அவள் பக்கத்தில் சென்று படுத்தான். இருவரும் கட்டி அணைத்து கொண்டு தூங்கினர். இரவு 12 மணி இருக்கும். சரியான இடியும் மழையுமாக இருந்தது. இடி சத்தத்தை கேட்ட பிரபுவுக்கு முழிப்பு வந்து விட்டது. திரும்பி ஹேமாவை பார்த்தான். அவளும் முழித்து விட்டாள். என்னடா இடி இடிக்குதா என்றாள். ஆமாண்டி, நல்ல மழை பெய்யுது போல என்றான் பிரபு. இந்த குளிருக்கு தூக்கம் வரும்னு பார்த்தா முழிப்பு வந்துருச்சு என்றாள் ஹேமா. சீக்கிரம் தூங்கிட்டோல, அதான் முழிப்பு வந்துருச்சு. வா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம் என்றான் பிரபு. ஹேமாவும் எழுந்து அவன் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள். இங்கே சாப்பாடு நல்லா இல்லாதனால சரியாக சாப்பிடலை, இப்போ பசிக்குது என்று பிரபு புலம்பினான். சரி இரு, வீட்டை விட்டு கிளம்பும்போது வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்
என்று கூறிவிட்டு மெத்தைக்கு அடியில் இருக்கும் பையை துளாவி இருக்கும் தீனியை அள்ளி கொண்டு வந்தாள். இருவரும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கும் தீனியை சாப்பிட்டனர். பிரபு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்றாள் ஹேமா. சொல்லுடி, ஏன் இழுக்கிற என்றான் அவன். இல்லை, நம்ம கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது. இன்னும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முழுசாக புரிஞ்சுக்க கூட இல்லை. முதல்ல என்னை பற்றி நீயும் உன்னை பற்றி நானும் முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ குழந்தைய பற்றி என்ன நினைக்கிற என்றாள் ஹேமா. இதில் நான் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உன்னோட விருப்பம்தான் என்னோட விருப்பமும் என்றான் பிரபு. அப்போது உனக்கு குழந்தை பெற்றுக்க ஆசை இல்லையா என்று அதிர்ச்சியாக கேட்டாள் ஹேமா. நான் அப்படி சொல்ல வரல. குழந்தை பெற்றுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக 10 மாதம் கஷ்டப்படணும். அந்த வலி பொண்ணுங்களுக்கு தான் தெரியும். நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் அதை பற்றி இப்போ வரைக்கும் யோசிக்கலை. ஏன்னா நீ வலியில் துடிக்கிறத என்னால் பார்க்க முடியாது என்றான் பிரபு. லூசாடா நீ? இது பொண்ணுங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். வலி இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த வலிக்கப்புறம் ஒரு பொக்கிஷம் கிடைக்குதுன்னா அதுக்காக அந்த வலியை தாங்கிக்கலாம். நீ கவலைப்படாத. கண்டிப்பாக நான் அந்த வலியை சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். நீ, நான், நம்ம குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்கலாம் என்றாள் ஹேமா. இதை கேட்ட பிரபு சிரித்து கொண்டே, சரி, அப்போ நீ சொன்ன மாதிரியே 1 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் என்று ஹேமாவின் தலையை தடவி கொடுத்தான். பரவாயில்லடா, எனக்கு வலிக்கும்னு உனக்கு பிடிச்ச விஷயத்த கூட எனக்காக தியாகம் செய்கிற. நீ பெரிய ஆளுதான் என்றாள் அவள். அது இல்லடி, இப்போ பிரசவ வலி ஒரு சாதாரண விஷயமாக தான் தெரியும். அதை அனுபவிக்கும்போது தான் அதோட வீரியம் புரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிரசவ வலிங்கிறது மறுபிறவி எடுக்கிற மாதிரின்னு. அதான் நான் ரொம்ப பயந்தேன். உன்னால் வலி தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் எனக்கு நீ மட்டும் போதும்னு நினச்சேன். எல்லா விஷயத்துலேயும் நான் தைரியசாலி தான். ஆனால் உன்னோட விஷயம்னு வந்தால் நான் பயந்தாங்குழி ஆகிடுவேன் என்றான். இதை கேட்ட ஹேமா சிரித்தாள். என் மேலே நீ எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கன்னு நீ சொல்லும்போதே தெரியுது. ஆனால் என்னை இழந்துருவோங்கிற பயமும் உன்னோட கண்ணில் தெரியுது என்றாள் ஹேமா. உண்மைதான், உன்னை இழந்துருவோங்கிற பயம் எனக்கு நிறையவே இருக்குது. நிறைய பிரசவத்தில் தாய் இறந்து போகிற நிலமை இருக்கும். நான் நியூஸில் பார்த்துருக்கேன். அது 100ல் ஒருத்தருக்கு தான் நடக்கும். ஆனால் அந்த 100ல் ஒருத்தியா நீயும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம். அதான் இப்போ வரைக்கும் குழந்தைய பற்றி யோசிக்கலை. இதுதான் உண்மையான காரணம் என்று கண் கலங்கினான் பிரபு. இதை கேட்ட ஹேமாவும் கண் கலங்க தொடங்கினாள். ஒருவேளை எனக்கும் அப்படி ஒரு நிலமை வந்தா குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கூடா என்றாள். அந்த வார்த்தையை கேட்ட பிரபு கத்தி கதறி அழத் தொடங்கினான். எனக்கு குழந்தை வேண்டாம் வேண்டாம் என்று வேகமாக கத்திக்கொண்டே அழுதான். இதை பார்த்த ஹேமா பதறி போய் லைட்டை போட்டாள். அவனை மார்போடு அணைத்து, சரி சரி, ஒன்றும் ஆகாது, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பதறாத என்றாள். மீண்டும் எனக்கு குழந்தை வேண்டாம், நீ தான் வேணும், நீ மட்டும் போதும் என்று கத்தி அழுதான். சரி சரி, நமக்கு குழந்தையெல்லாம் வேண்டாம், நீயும் நானும் மட்டும் ஜாலியாக இருப்போம், போதுமா, கொஞ்சம் அமைதியாகு என்று அவன் முதுகை தடவி கொடுத்தாள். அவள் கூறிய வார்த்தையை கேட்ட பின்புதான் பிரபு சற்று அமைதியானான். அவனிடம் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து குடிக்க சொன்னாள் ஹேமா. அவனும் அதை வாங்கி குடித்தான். அவ்வளோதான், சாதாரண விஷயம், இதுக்கு போய் ஏன்டா அழுகிற என்றாள் அவள். நீ இனிமே இதை பற்றி பேசாத, எனக்கு நீ மட்டும் போதும் என்று அவளை கட்டி அணைத்தான். சரி சரி, இனிமேல் இதை பற்றி பேச மாட்டேன், நீ முதல்ல அழுகிறது நிறுத்து என்றாள் அவள். அவனும் அழுகையை நிறுத்தி அமைதியானான். அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அவனை மார்போடு அணைத்தாள். சின்ன புள்ள மாதிரி அழுகாதடா, ஒரு நிமிஷத்தில் நான் பயந்தே போயிட்டேன், சரி வா வந்து தூங்கு என்று அவனை மெத்தைக்கு அழைத்து சென்றாள். இருவரும் அடிக்கும் மழையில் குளிர் தாங்க முடியாமல் போர்வையை போர்த்தி கொண்டு படுத்தனர். பிரபு தூங்காமல் முண்டிக்கொண்டே இருந்தான். கண்ணை மூடி தூங்கு என்றாள் அவள். நானும் கண்ணை மூடிதான் இருக்கேன், ஆனால் தூக்கம்தான் வரல என்றான் அவன். அதெல்லாம் வரும், கண்ணை மூடியே இரு, 10 நிமிஷத்தில் வந்துடும் என்றாள். சரி, நீ வந்து என்னைய கட்டி பிடிச்சிக்கோ, ஏன் தள்ளி படுத்திருக்க என்றான் அவன். ஹேமாவும் அவன் பக்கத்தில் சென்று இறுக்கி கட்டி அணைத்து கொண்டு, இப்போ கண்ணை மூடி தூங்கு என்றாள். அவனும் கண்ணை மூடிக்கொண்டு அவள் மீது கையை போட்டான். உடனே ஹேமா அவன் கையை தட்டிவிட்டாள். இப்போ ஏன் கையை தட்டிவிட்ட என்றான் பிரபு. நீ இடுப்பில் கை போட்ட, அதான் தட்டிவிட்டேன் என்றாள் அவள். ஓ, அதான் சூடாக இருந்துச்சா, இப்போ இடுப்பில் கை வச்சா என்ன தப்பு, என் பொண்டாட்டி இடுப்பில் நான் கை வைக்கிறேன்,
என்று கூறிக்கொண்டே மீண்டும் அவள் இடுப்பில் கையை வைத்தான். அவன் கைப்பட்ட கணமே ஹேமாவுக்கு கூச்சம் ஏற்பட்டது. உடனே சினுங்கினாள். அவள் சினுங்களை பார்த்த பிரபு அவள் ஆசையை புரிந்து கொண்டு அவளுக்கு முத்தமிடத் தொடங்கினான். அவளும் தான் இரு கைகளால் அவன் தலையை பிடித்து கொண்டு முத்தமிடத் தொடங்கினாள். நாணம் தலைக்கேறி போய் ஹேமாவின் உடைகளை ஒவ்வொன்றாக அகற்றினான் பிரபு. ஹேமா கூச்சத்தில் அவனை கட்டிப்பிடித்தவாறு இருந்தாள். என்னடி வெக்கமா என்றான் பிரபு. அவளும் ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். இந்த நேரத்தில் வெக்கமெல்லாம் இருக்கக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் என்றான் பிரபு. இதை கேட்ட ஹேமா பிரபுவின் சட்டை பட்டனை மெல்லமாக கலட்டத் தொடங்கினாள். இந்த குளிருக்கு உன்னோட உடல் சூடு எத்தமாக இருக்கு என்றான் அவன். எனக்கும் அப்படிதான் இருக்கு என்று கட்டி தழுவினாள் ஹேமா. இப்படியே இருவரும் ஊடலில் ஈடுபட்டனர். களைப்பில் கட்டி அணைத்தபடியே இருவரும் உறங்கினர். பாகம் 16 சந்திப்போம். நன்றி.